கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் கண்களை மூடி ஜெபித்து அவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்மை திருப்புவோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரை நீர் பாராட்டின கிருபை இரக்கங்களுக்காக நன்றியோடு உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளையும் எங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய பரிபூர்ண ஆளுகை எங்கள் மேல் இருப்பதாக கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் தியானத்துக்கு ஆதாரமாக யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 47, 48 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 47, 48 வசனங்கள். என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனான் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும். இந்த 2 வசனமும் 2 விதமான காலகட்டங்களை குறிக்கிற வசனம். இந்த முதல் வசனம் இருக்கு பாருங்க, 47. அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. அது எப்போ அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த சமயத்துல. 48வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, நியாயந்தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது அப்படின்னு. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்துல, நியாய தீர்ப்பின் நாளில். ஸோ 2 விதமான காலங்களை இயேசு கிறிஸ்து இங்க சொல்கிறார். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயந்தீர்ப்பதில்லை. எப்போ? அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல யாரையும் நியாயந்தீர்க்க வரல அப்படிங்கிறாரு. நான் உலகத்தை நியாயந்தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். 2வது திரும்ப சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்ப்பதற்கு ஒரு காலம் இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குறிப்பிட்ட 2 வசனங்கள்ல வலியுறுத்தி சொல்கிறது என்ன அப்படின்னா அவருடைய வார்த்தை. என்னன்னு சொல்லுங்க? அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை என்ன செய்யணுமா? கேட்டு விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். நியாய தீர்ப்புக்கும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதலுக்கும் தான் மிகப்பெரிய ஒரு இணைப்பு இருக்கிறது. நியாய தீர்ப்புக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கும். கீழ்ப்படுகிறதுக்கு முன்னால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? வார்த்தைகளை கேட்க வேண்டி இருக்கிறது, அதை விசுவாசிக்க வேண்டி இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு பேர் தான் ஏற்றுக்கொள்ளுதல். அப்ப அந்த 3 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில மிகச்சரியாக நடந்து கொண்டு இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்பது, கேட்ட பிறகு விசுவாசிப்பது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்கள்ல நம்ம கடவுளுடைய வார்த்தையை நம்புறதற்கு, விசுவாசிப்பதற்கு ஆண்டவர் பல்வேறு விதமான சாட்சிகளை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார், சுற்றிலும் வைத்திருக்கிறார், பரிசுத்த வேதாகமத்துல வைத்திருக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லாத போதும் தேவனுடைய வார்த்தைகளை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுல இன்றைக்கு குறிப்பிட்ட ஒரு சில நபர்களை பார்த்துதான் அத்தோடு நம்முடைய வாழ்க்கையையும் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அது இருக்கட்டும். இப்ப நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள எப்படி இருந்தாராம்? நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா காலத்துல நியாயப்பிரமாணம் இருந்ததா? பைபிள் இருந்ததா? இல்ல. ஆனா எப்படி நடந்தாரா? உத்தமனும் நீதிமானும் தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்படின்னா அதுக்கு ஒரு அழகா சொல்லலாம். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்து அவரோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்ப பரிசுத்த வேதாகமத்துல ஒரு சில நபர்களை பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் இல்லை, பரிசுத்த வேதாகமம் இல்லை, தீர்க்க தரிசனங்களும் இல்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி சில மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார், தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள், கேட்டார்கள், விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தார்கள். அதற்கு நோவா நல்லதொரு எடுத்துக்காட்டு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன்
உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான். யோபுடைய காலமும் அதே மாதிரியான ஒரு காலகட்டம் தான். நியாயப்பிரமாணம் இல்லை, வேதாகமம் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவாக இல்லை, நம்ம கையில் இருக்கிறது போல ஒரு பரிசுத்த வேத புஸ்தகம் இல்லை, சங்கீத புஸ்தகம் இல்லை. ஒரு மனசாட்சியின் காலத்துல கிட்டத்தட்ட வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார். ஆனா அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு. அப்ப அவங்களுக்கு ஒரு அறிவு இருந்தது, கடவுள் ஒருவர் இருக்கிறாரு, அவர் பேசுகிறவர், பரிசுத்த வாழ்க்கையை எதிர்பார்க்கிறவர், சன்மார்க்க வாழ்வை எதிர்பார்க்கிறவர், பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர். அப்படிங்கிற அறிவுகள் தான் இருக்கும்படி கடவுள் பேசியிருந்தார். பேசப்பட்ட கடவுளுடைய வார்த்தையை யோபுவும் கேட்டார், விசுவாசித்தார், ஏற்றுக்கொண்டார், கீழ்ப்படிந்து நடந்தார். மற்றவங்க எல்லாம் ஒரு ஞானமே இல்லாம எப்படியோ ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு இருந்தாங்க. நோவாவுடைய காலத்தை எடுத்து பாருங்க. ஆண்டவர் நோவாவுக்கு வெளிப்பட்டு, எப்ப பெருமழை பெய்ய போகுது, ஒரு பெரிய கப்பலை கட்டுப்பா அப்படின்னு சொல்லும் போது நோவா சரி என்று கீழ்ப்படிந்து அதை செய்ய ஆரம்பிக்கிறார். மனைவி பிள்ளைகள் எல்லாரும் உதவிகரமா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க கேள்வி கேட்காம இருந்திருப்பாங்களா? ஆண்டவர் நோவாவுக்கு வெளிப்பட்ட அளவுக்கு நோவாவுடைய மனைவிக்கு வெளிப்பட்டாரா, பிள்ளைகளுக்கு வெளிப்பட்டாரா தெரியாது. ஆனா நோவா சொன்ன போது அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். மனைவி பிள்ளைகள் எல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். என்ன செஞ்சிருப்பாங்க? மரத்தை வெட்டி கொடுக்கறது, பழையலை செதுக்கி கொடுக்கறது, ஆணி போல அடித்து கொடுக்கறது, இணைக்கிறது, ஒட்டுறது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 125 வருட காலம் அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. நோவாவும் நீதியை பிரசங்கித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 125 காலம் ஏறக்குறைய தன் காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே கடவுள் இப்படி சொல்லி இருக்கிறாரு, அழிவு வரப்போகிறது, உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள் அப்படின்னு பிரசங்கிச்சுட்டே தான் இருந்திருக்கிறாரு. இந்த மனைவி பிள்ளைகளை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை காலத்துக்கு தான் பலகை அடிச்சு செதுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ, கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார், மனைவியும் பிள்ளைகளும் நோவாவுக்கு கீழ்ப்படிந்தார்கள். நடந்தது நியாய தீர்ப்பு போல ஒரு பெருவெள்ளம் வந்தது. நோவாவும் குடும்பத்தாரும் தப்பித்தார்கள், மற்றவர்கள் அழிந்து போனார்கள். இப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதும் அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் நோவா காலத்திலிருந்தே திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. யோபுடைய காலத்துல பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதினாலே துன்பங்கள் ஏற்படலாம், இழப்புகள் ஏற்படலாம், ஆனா அது முடிவு நன்மையாக அமையும் அப்படிங்கிறதுக்கு யோபுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இப்படி பரிசுத்த வேதாகமத்துல நோவாவை பத்தி சொல்லலாம், யோபு பத்தி சொல்லலாம், தானியேலை பற்றி சொல்லலாம், யோசேப்பை பற்றி சொல்லலாம். அவங்க எல்லாம் தாங்கள் வாழ்ந்த காலத்திலே மற்றவர்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, அந்த காலகட்டத்திலே நாங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடக்க வேண்டும் என்று இருந்தார்கள். சரி, ஒரு குடும்பத்தாரை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதுதான் நமக்கு முக்கியமான செய்தி. பரிசுத்த வேதாகமத்துல 400 வருட கால இடைவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 400 வருஷங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 400 வருஷங்கள். ஒரு 400 வருஷம் எப்ப வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த காலத்துல ஒரு 400 வருட காலம் கிட்டத்தட்ட. யோசேப்புடைய வாழ்க்கையோடு சேர்த்தோம்னா 435 வருட காலம். இந்த 400 வருட கால இடைவெளியை போலவே இன்னொரு இடைவெளி எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவே இருக்கிற ஒரு காலப்பகுதி இந்த 400 வருஷம். அந்த 400 வருஷத்தை, முதல் 400 வருஷத்தை நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஆபிரகாம் மூலமாக, ஈசாக்கு மூலமாக, யாக்கோபு மூலமாக தேவன் மிக அதிகமாக பேசியிருந்தார். தங்களுடைய முன்னோர்களிடம் தேவன் எப்படியெல்லாம் பேசியிருந்தார், வெளிப்பட்டிருந்தார், தேவனுடைய திட்டம் என்ன, தேவன் எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன, எல்லாம் வாய்மொழி செய்திகளாக இருந்தன. எல்லாம் பிரிண்டடா கிடையாது, எழுதப்பட்டதாக கிடையாது. கொஞ்சம் ஏதாவது எழுதி வச்சிருக்கலாம், சுடு மண் பானைகள்ல எழுதி வச்சிருக்கலாம், சில ஏடுகள் அவங்க சேகரிச்சு வச்சிருக்கலாம். ஆனாலும் அநேகமான செய்திகள் வாய்மொழி செய்திகளாகவே இருந்தன. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு செய்தி உண்டு, எங்கள் முற்பிதாக்களிடம் தேவன் ஆபிரகாமோடு பேசி இருக்கிறார், ஈசாக்கோடு பேசி இருக்கிறார், யாக்கோபோடு பேசி இருக்கிறார் அப்படிங்கிற அறிவு செய்தி அவர்களுக்கு உண்டு. அந்த 400 வருஷம். அந்த 400 வருஷ காலத்துல எகிப்தியரால் துன்பங்கள் உண்டு.
ஆனாலும் அவைகளுக்கு நடுவே கடவுளை நோக்கி கூப்பிடாம 400 வருட காலத்தின் முடிவுல தான் துயரப்பட்டு துக்கப்பட்டு அவங்க கூப்பிட்டாங்க. இது ஒரு 400 வருட காலம். ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கு? கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க வேண்டும் அப்படிங்கிற அறிவும் செய்தியும் அவர்களுக்கு உண்டு. ஆனா இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மல்கியாவுக்கும் மத்தேயு நற்செய்தி நூலுக்கும் இடைப்பட்ட 400 வருஷ காலம் இருக்கு பாத்தீங்களா? அந்த காலகட்டத்திலையும் அந்த முற்பிதாக்களுடைய செய்திகள் உண்டு. முற்பிதாக்களுடைய செய்திகள் உண்டு. இந்த காலகட்டத்துல தேவாலயம் இருக்கவங்களுக்கு தேவாலயத்துல ஆராதனை செய்யப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது, தூபம் காட்டப்படுகிறது, எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஆனா பிரத்யட்சமாக கடவுள் வெளிப்படவில்லை. ஒரு சைலன்ஸ் பீரியட், ஒரு இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்துல ஒரு மனுஷன் எப்படி ஆயிருப்பான் தெரியுமா? கடவுளே இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு போயிருப்பான். எப்படி போயிருப்பான்? கடவுளே ஏன் வெறுமனே இந்த காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆலயத்துக்கு போறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், பலிகளை செலுத்துறோம், தூபம் காட்டுறோம், அப்பங்களை கொண்டு வந்து வைக்கிறோம், சாப்பிடுறோம், கிளம்புறோம், இப்படியே நடந்துட்டு இருக்குது. ஆனா முற்காலத்துல தீர்க்கதரிசிகள் கிட்ட பேசின மாதிரி எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணல, பேசலையே, செய்யலையே அப்படின்னு ஒரு மனிதன் எப்படி ஆயிடுவான் தெரியுமா? விசுவாசம் இல்லாம போயிடுவான். கடவுளுடைய வார்த்தை அவங்களுக்கு நடுவே இருந்தும் கடவுள் பேசவே இல்லை, இடைப்படவே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில இல்லைங்க. இருந்து அவர் பேசிட்டு இருப்பாருல்ல, அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஒரு குடும்பத்தை பத்தி பார்க்கிறோம். லூக்கா முதல் அதிகாரத்துல 5-6 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 1:5-6. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏன் இந்த ஏரோது குறிப்பிடப்படுகிறார் அப்படின்னா, வரலாற்று சம்பவம் இது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார். அப்படிப்பட்ட வார்த்தை பாத்தீங்களா? அவர்கள் இருவரும், யாரு? சகரியா, எலிசபெத். இந்த 2 பேரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்தார்கள். இவங்க வாழ்ந்த காலத்தை தான் உங்களுக்கு முன்னால வைக்க விரும்புறேன். அந்த இவங்க வாழ்ந்த காலம் தான் அந்த குறிப்பிட்ட 400 வருட காலத்தின் கடைசி பகுதி, கடைசி நேரம். அந்த குறிப்பிட்ட காலத்துல இந்த ஆசாரியா எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இந்த சகரியா எப்படிப்பட்டவர்னா ஆசாரியரா இருக்கிறார். ஆசாரியன் அப்படின்னா தேவாலயத்துக்கு போவாங்க, பலி செலுத்துவாங்க, தூபம் காட்டுவாங்க. பிரதான ஆசாரியன் மட்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவார். இந்த சகரியா போன்ற ஆசாரியர்கள் எங்க போவாங்க அப்படின்னா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போவாங்க. அந்த பரிசுத்த ஸ்தலத்துல தூபபீடம் வைக்கப்பட்டிருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ பிரதான ஆசாரியன் மட்டும் உள்ளே நுழைய வேண்டும். சாதாரண இந்த சகரியா போன்ற ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போக வேண்டும், தூபம் காமிக்கிறதுல ஒரு விஷயம், ஒரு வரலாற்று காரியம் என்ன இருக்குது. இப்ப நம்ம எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், சொல்லுங்க, விசுவாசிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா கீழ்ப்படுகிறது. இப்ப 400 வருஷ காலம் இந்த சகரியா அப்படிங்கிற ஆசாரியனை நம்ம மனசுல வச்சுக்கலாம். சகரியா, எலிசபெத், இவங்க இந்த 2 பேரையும் மனசுல வச்சுக்கலாம். இவங்க வாழ்ந்த காலத்துக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால, எத்தனை வருஷம்? 1000 வருஷத்துக்கு முன்னால தாவீது ராஜா இருக்கிறார். இந்த தாவீது ராஜா தேவாலயத்துல ஒரு ஏற்பாடு செஞ்சு வைக்கிறார். ஏன் அந்த ஏற்பாடு செய்யறாரு அப்படின்னா, தாவீது கடவுளை ஆராதிக்கிறதுல ஒரு சிறந்த மனிதர். தேவாலயத்திலையும் நியமங்கள் சரியா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் திட்டமும் தீர்மானமும் மனிதர். இப்படி இருக்கும்போது அவர் ஆசாரியர்களை நோக்கி பார்க்கிறாரு. ஆசாரியர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகம்னா ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஏன் ஆயிரக்கணக்கில் இருக்கு அப்படின்னா, அந்த அளவுக்கு வம்சங்கள் பெருகி இருந்தது. எல்லா கோத்திரங்களும் பெருகி இருந்தது போல லேவி கோத்திரமும் பெருகி இருந்தது. பிரதான ஆசாரியர்கள் அப்படிங்கிறது தனி குரூப். ஆரோனுடைய மகன் பினகாஸ் இருக்கிறார் பாத்தீங்களா? அந்த பினகாசுடைய வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பினகாஸ் செய்த ஒரு நீதி நிமித்தமாக இந்த பினகாசுடைய வம்சம் நித்திய ஆசாரியத்துவத்தை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்ப பினகாசுடைய நேரடி சந்ததி இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஆசாரியர்கள். அதுலதான் ஒரு குறிப்பிட்ட பிரதான ஆசாரியர்கள் தேர்ந்தெடுப்பாங்க.
அப்ப பினகாசுடைய மகன் 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 அப்படின்னு வழி வழியா தாவீது ராஜா காலம் வரைக்கும் வரும்போது ஆயிரக்கணக்கில் அந்த குடும்பம் பெருகி இருந்தது. இந்த ஆயிரக்கணக்கா பெருகி இருந்த ஆசாரியர்கள் எல்லாருமே என்ன விரும்புவாங்க? எனக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் தூபம் காட்டுகிற வேலை கிடைக்கணும்னு விரும்புவாங்க. என்ன காரணம்? எல்லாருடைய கண்களுக்கு முன்னாலேயும் அது முதல்ல ஒரு மேன்மையான வேலை. எல்லாருமே இன்னைக்கு ஊழியம் செய்ய விரும்புறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு மேன்மையான வேலை. அதே சமயத்துல இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது, இது எல்லாமே கடவுளோடு மிகவும் நெருங்குகிற ஒரு விஷயமா பார்த்தாங்க. அப்படி போயிட்டு வந்துட்டாலே அவர் பெரிய மனுஷனா பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சகரியாவும் விரும்பி இருப்பார்ல. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாவீதுடைய நியமம் எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க ஆயிரக்கணக்கில் இருந்ததுனால அவங்களை 24 வகுப்பா பிரிச்சு வச்சிருந்தார். எத்தனை வகுப்பு அப்படின்னா செக்ஷன், 24 செக்ஷன். அந்த 24 செக்ஷன், இப்போ ஒரு 10th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறா அப்படின்னா 10th A அப்படின்னு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 10th Aல ஆரம்பிச்சு X வரைக்கும் எவ்வளவு ஆச்சு? 24. அப்ப 10th A B C D அப்படின்னு 10th X வரைக்கும் 24 கிளாஸ்ன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு கிளாஸ்லயும் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. எத்தனை பேரு? நூற்றுக்கணக்கான பேர். இப்ப 10th A அப்படின்னா அதுல 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேரும் போய் தூபம் காட்ட முடியாது. என்ன செய்ய முடியாது? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? 100 பேரும் போய் தூபம் காட்ட முடியாது. அதுக்கு ஒரு ஏற்பாடு வச்சிருந்தாங்க. அந்த 24 வகுப்பும் ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொருவர். ஒரு வாரம் முழுக்க A கிளாஸ், அடுத்த வாரம் முழுக்க B கிளாஸ், அடுத்த வாரம் முழுக்க C கிளாஸ். அப்படி X கிளாஸ் வர்றதுக்கு 24வது வாரம் ஆகும். எத்தனை வாரம்? 24வது வாரம் ஆகும். அதுல இந்த சகரியா 8வது பிரிவு. எத்தனை பிரிவு? 8வது பிரிவு. A B C D E F G H. அப்ப இவர் வந்து 10th H மாதிரி. அப்ப 8வது பிரிவுல நூற்றுக்கணக்கான ஆசாரியர்களுக்குள்ள இந்த சகரியா ஒருவர். என்ன விஷயம்? ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு குரூப் போய் தூபம் காட்டணும். இவர் எப்ப தூபம் காட்டணும்? ஒரு வருஷத்துல 8வது வாரத்துல காட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா 100 பேர் இருக்காங்களே, அதுல இவர் எப்படி போய் தூபம் காட்டுறது அப்படின்னா, அந்த 100 பேருக்கு மேலேயும் சீட்டு போடுவாங்க. 100 பேரையும் பேர் எழுதி சீட்டு போடுவாங்க. அந்த சீட்டை குலுக்கி எடுத்தா அந்த 8வது வாரத்துல வருகிற இவருடைய வகுப்புல யாருடைய பேருக்கு சீட்டு விழுகுதோ அவருதான் போய் தூபம் காட்டணும். அப்போ யூத மரபு என்ன சொல்றது தெரியுமா? ஒரு ஆசாரியனா பிறந்துட்டா அவன் 30 வயசு ஆகும்போது இந்த ஆசாரிய பதவிக்குள்ள வர்றான். அந்த பதவிக்குள்ள வந்துட்ட பிறகு அவனுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் தூபம் காட்டுகிற அந்த வாய்ப்பு கிடைக்கும். மற்ற 93 பேரு என்ன பண்ண முடியும்? தூபம் காட்டுறவங்களுக்கு வேடிக்கை தான் பார்க்கணும், அவங்களுக்கு உதவிதான் செய்யணும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் ஆசாரியர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. இவரும் பாருங்க அந்த வேலைக்கு காத்திருப்பார். யாரு? சகரியா காத்திருப்பார். ஒருவேளை மனைவி கணவன் 2 பேரும் பேசிக்கிட்டா, ஏங்க இன்னைக்கு போனீங்களே தூபம் காட்டுனீங்களா அப்படின்னா, இல்ல சீட்டு எத்தனையோ பேர் இருக்காங்கப்பா, அத்தனை பேருக்கு விழுந்துருச்சு, நமக்கு நீ வாய்ப்பு கிடைக்கல, நான் என்ன பண்ணேன், கையை கட்டி பக்கத்துல இருந்து வேடிக்கை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனாலும் இதெல்லாம் ஏதோ கடமைக்கு செய்கிறது போல நடந்துகிட்டே இருந்தது. ஆலயத்துக்கு போறது, தூபம் காட்டுறது. ஆனா கடவுளுடைய வார்த்தை பிரத்யட்சமாக இல்லை. அவன் சாதாரண ஒரு மனிதனாக இருந்திருந்தா கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு யோசிப்பாங்க. இத்தனைக்கும் நடுவுல இந்த சகரியா எலிசபெத் இருவருக்கும் பிள்ளை இல்லை. ரொம்ப காலம் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேல, 60 வயசுக்கு மேல அவங்களுக்கு ஆயிடுச்சு. தேவைகளுக்கு நடுவுல இருக்கிறாங்க, ஆசாரியரா இருக்கிறாங்க. பல்வேறு வருடங்கள், பல வருடங்கள் ஆலயத்துக்கு போறது, தூபம் காட்டுறத பாக்குறது, இப்படிப்பட்ட காரியங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு மன சலிப்பு ஏற்பட்டிருக்கும். இவரை போல எத்தனையோ ஆசாரியர்கள் அங்க இருந்திருப்பாங்கல்ல. ஆனா அத்தனை பேரையும் தாண்டி இந்த 2 பேரையும் பரிசுத்த வேதம் அழகாக எடுத்து காண்பிக்கிறது. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்தார்கள். விஷயம் என்ன தெரியுங்களா? அவர்கள் வாழ்ந்த காலத்திலே மற்ற எல்லாரை காட்டிலும் இவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நியமங்களின்படி அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா. வெளிப்புறத்திலிருந்து பார்க்கும்போது யாரும் அவங்களை குற்றம் சாட்டிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமான்.
யோபு தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமான். இப்படி பல பேரை நம்ம சொல்லலாம். இவர்கள் இருவரும் தங்கள் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமான். அவர்கள் நம்புகிறதற்கு ஏது இல்லை. கடவுளுடைய வார்த்தை அவங்களுக்கு முன்னால இருந்துச்சு, நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, நியமங்கள் இருந்தது, மோசையை எழுதி கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் இருந்தது, மற்ற தீர்க்க தரிசிகளுடைய புஸ்தகங்கள் அவங்களுக்கு இருந்தது. ஆனா கடவுள் அவங்க வாழ்க்கையிலேயோ சுற்று வட்டாரத்திலேயோ பேசினது போல ஒன்றும் இல்லை. அதனாலதான் அது பரிசுத்த வேதாகமத்தின் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது. பட் ஒரு சமயத்துலதான் இவங்களுடைய வகுப்பு, யாரு இந்த 8ஆம் வகுப்பு தூபம் காட்டுகிற ஒரு வாரம் வருகிறது. அங்க போய் எல்லாம் லைன்ல நிக்கிறாங்க, ஆசாரியர்கள் லைன்ல நிக்கிறாங்க. பிரதான ஆசாரியன் சீட்டு போட்டு எடுக்கிறாரு. அது யார் பேருக்கு வருது? சகரியா பேருக்கு வருது. சகரியா ஆச்சரியப்பட்டிருப்பாரா? அவர் ஒரு சாதாரண மனுஷரா இருந்தா ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். ஐயோ, இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, இத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு, நான் போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன பண்ண போறேன், தூபம் காட்ட போறேன் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி அவருக்குள்ள வந்திருக்கும். இந்த மனிதன் ஏற்கனவே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள். ஆனாலும் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு கிருபை கிடைச்சது அப்படிங்கும் போது ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு அதிர்ச்சி ஆயிருப்பாரு. அப்போதான் தூபம் காட்டலான்னு போய் நின்னா திடீர்னு பார்த்தா ஒரு தேவதூதன் வலது பக்கம் நின்று பேசுறான். சகரியாவே அப்படின்னா இவர் எப்படி இருந்திருக்கும்? ஏற்கனவே ஒரு பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான மனிதர்கள், நூற்றுக்கணக்கான மனிதர்கள் எல்லாரையும் தாண்டி தேவனுடைய கிருபை யாரை தேர்வு செய்திருக்கிறது? இப்போ சகரியாவை தேர்வு. அந்த அதிர்ச்சியில தான் இன்னும் மீளல. அதனாலதான் தேவதூதன் வந்து பேசும்போது அதிர்ச்சி ஆயிடுறாரு. சகரியாவே உன் வேண்டுதல் பட்டது. அப்ப தேவனுடைய தெரிந்தெடுப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆயிரக்கணக்கான ஆசாரியர்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான 1000 ஆண்டுகளுக்கு முன்னால தாவீது நியமிக்கிறாரு. அதுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால ஆரோனுடைய மகன் பினெகாசை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த சந்ததியில உருவாகி தாவீதின் காலத்துல ஒரு நியமத்துக்குள்ள கொண்டு வந்து வகுப்பு வகுப்பாக பிரித்து அதை 24 வகுப்பாக பிரித்து அதுல 8ஆம் வகுப்புல இவரை கொண்டு வந்து அதுல இந்த குறிப்பிட்ட நாள்ல 400 வருட காலத்தின் இறுதி பகுதியில வந்து சீட்டு போடும்போது சகரியாவுக்கு கிடைக்குது. அப்படின்னா இது ஆரோன் நியமித்த காரியம் அல்ல, பினெகாஸ் நியமித்த காரியம் அல்ல, தாவீது நியமித்த காரியம் அல்ல, தேவன் நியமித்த காரியம். ஒரு காலகட்டத்துல நம்முடைய வாழ்க்கையில தேவன் சில காரியங்களை செய்யறாரு அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நியமித்த காரியம் அல்ல. நம்முடைய பெற்றோரோ நம்முடைய தாத்தா பாட்டிமாரோ அல்லது அதற்கு முற்பிதாக்களோ யாரும் நியமித்த காரியம் அல்ல. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்முடைய காதுல கேட்கிறோம் அப்படின்னா அது தேவன் நியமித்திருக்கிற காரியமா இருக்குதுன்னு நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னபடியே ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு அவைகளை விசுவாசியாமல் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் போனா, நான் இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்கள்ல நான் நியாயம் தீர்க்காம போயிருக்கலாம். ஆனா அவர்களை நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று இருக்கிறது. அது எப்போ? கடைசி நாளில் என் வசனமே அவனை நியாயம் தீர்க்கும். நீங்களும் நானும் இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம். ஆலயம் அப்படிங்கிறது எதுக்கு, என்ன பர்பஸ்? நம்ம ஆலயத்துக்கு வர்றதுக்கு காரணம் தெரிஞ்சோ தெரியாமையோ நமக்குள்ள ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நம்ம மரித்ததற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகை ஒண்ணு இருக்கு, நியாய தீர்ப்பு ஒண்ணு இருக்கு, அன்னைக்கு பரலோகம் நரகம் அப்படிங்கிற நியாய தீர்ப்பு இருக்கு, நம்ம பரலோகத்துக்கு போகணுங்கிற விருப்பத்தோட ஆலயத்துக்கு வரும். சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்படியும், காணிக்கை கொடுக்கறது, சபை சந்தா கட்டுறது, சபை ஒழுங்குகளை கடைபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு நியமத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உள்ளான வாழ்க்கை, நம்முடைய வெளிப்படையான வாழ்க்கை, தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமான். எலிசபெத்தும் சகரியாவும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியே நடக்கிற குற்றமற்ற மனிதர்கள், தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்கள். இத்தனைக்கு அவங்க மகாபெரிய தேவைகளுக்கு நடுவே இருந்தாங்க. கடவுளுடைய வார்த்தை கூட பிரத்யட்சமா வெளிப்படல. ஆனா நாம நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்களை பார்த்திருக்கோம். கடவுளுடைய வார்த்தையை வேத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், வாரந்தோறும் செய்திகளை கேட்கிறோம். எத்தனையோ விதங்களில் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்துல பவுல் சொல்றாரு, தேவன் நல்ல மழையை கொடுக்கிறாரு, நல்ல சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறாரு, நல்ல இயற்கை கால சூழ்நிலையில கொடுத்து தம்மை வெளிப்படுத்தாமல் இருந்ததில்லை அப்படிங்கிறாரு.
அப்ப ஒரு சாதாரண மனிதனா இருந்தா கடவுள் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு நம்புவதற்கு இந்த இயற்கையே போதுமானது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு, அனுதினமும் சாப்பிடுற சாப்பாடு போதுமானது. நாம குடிக்கிற தண்ணீர் கடவுள் இருக்கிறார் என்று நம்புவதற்கு போதுமானது. இதை தாண்டி கடவுள் என் கூட பேசல, உலகத்துல இல்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னானா அவனை காட்டிலும் முட்டாள் ஒருவனும் கிடையாது. சபைக்கே வந்தாலும் அப்படிப்பட்ட முட்டாள்கள் நிறைய பேர் இருக்காங்க. சும்மா ஏனோ தானோன்னு வந்துட்டு கடவுளை பற்றி அறிவே இல்லாம திரும்பி போறது, அறிவே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்றது. தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளை கேள், அதை விசுவாசி, அதற்கு கீழ்ப்படிந்து நட, அவன் தான் நியாய தீர்ப்புக்கு தப்பிவான், இல்லைன்னா நியாயம் தீர்க்கப்படுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த உலகத்துல கிறிஸ்தவனாக வாழ்வதனால நிறைய துன்பங்கள் உண்டு. நல்லா சொல்றேன், கேட்டுக்கோ. நிறைய துன்பங்கள் உண்டு, நிறைய இழப்புகள் உண்டு. நாம இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தே ஆக வேண்டும். நம்மளால சினிமாவை விட்டு தூரமா விலக முடியுதா? சினிமா பாடல்களை விட்டு தூரமா விலக முடியுதா? சினிமா நடிகைகள் போன்ற தோற்றங்களை நம்ம பெற்றுக்கொள்வதில் காட்டுகிற அந்த விஷயத்திலிருந்து நம்மால் விலகி நிற்க முடிகிறதா? உலகத்தார் கொண்டாடுகிற பண்டிகைகள் இருந்து நம்மால விலகி நிற்க முடிகிறதா? எல்லாத்துக்கும் பின்னாலே பிசாசுடைய திட்டம் ஒண்ணு இருக்கு. நம்ம நிச்சயமா அதுல இருந்து விலகி நின்னே ஆகணும். அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு இழப்பு தான். மற்றவர்கள் சந்தோஷப்படுகிறது போல நீங்கள் நானும் சந்தோஷப்பட முடியாது. அந்த சந்தோஷத்துக்கும் கர்த்தர் ஒரு லிமிட்டை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய சமூகத்துக்கு வந்து சந்தோஷப்படணும். இந்த சகரியா, எலிசபெத் 2 பேரும் எடுத்துக்கோங்க. எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு சகரியாவுக்கு கிடைச்சது? சகரியா வார்த்தை கேட்டார், விசுவாசிக்காம போனார். ஆனாலும் கடவுள் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி திட்டம் கொண்டார். நீ உனக்கு ஒரு பையன் பிறந்து அவனுக்கு பேர் வைக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண மாட்ட, பேச மாட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னு தேவதூதன் சொல்லிட்டு போயிட்டாரு. அதே போல சகரியா வாய் பேச முடியாம போனார். யோவான் பிறக்கிறாரு. எவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு வந்துடும், எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். பிள்ளை பிறந்த பிறகும் அவரால் பேச முடியல. ஆனா 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்யறாங்க, செஞ்சு பேர் வைக்கணும். அப்பதான் எல்லாரும் போய் வாய் பேச முடியாத மனுஷங்கிட்ட போய் கேட்கறாங்க, ஏப்பா உன் பையனுக்கு என்ன பேர் வைக்கிறது, என்ன சொல்லி இருப்பாரு? ஒண்ணுமே பேச முடியாது. அப்ப ஒரு பலகையை வாங்கி இவன் பேர் யோவான். ஆச்சரியப்படுறாங்க. இவனுடைய மூதாதையர்கள்ல இந்த பெயர் கொண்ட ஒருவனும் இல்லையே. அந்த கால வழக்கம் என்ன, யூதர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா முன்னோர்களுடைய பெயரை தான் வைப்பாங்க. சகரியா, இவர் பேர் என்னங்க? சகரியா. ஏற்கனவே இஸ்ரேல்ல சகரியான்னு தீர்க்கதரிசி இருக்கிறாரா? தீர்க்கதரிசி பேரை தான் இவருக்கு வச்சிருக்காங்க, முன்னோர்களுடைய பெயர். இவருடைய மனைவி பேர் என்ன? எலிசபெத். இந்த எலிசபெத் யாருடைய பேர் தெரியுமா? ஆரோனுடைய மனைவி பேர். யார் பேருங்க? ஆரோனுடைய மனைவி பேர் எலிசாபான்னு நினைக்கிறேன். அந்த எலிசாபாங்கிறது எபிரேய பேரு, அதனுடைய கிரேக்க பெயர் தான் எலிசபெத். அப்ப எலிசபெத்னு யாருடைய பேர் வச்சிருக்காங்க? முன்னோர்களுடைய பேர் வச்சிருக்காங்க. அப்ப மகனுக்கு யாருடைய பேர் வைக்கணும்? முன்னோர்களுடைய பேரை வைக்கணும். ஆனா இவர் யோவான் அப்படின்னு எழுதி கொடுக்கிறார். காரணம், இந்த யோவானுக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று தேவதூதனால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த யோவான் பெயரை எழுதின உடனே இவர் வாய் கட்ட விழுந்து பேச தோணும். அப்ப யோவான் பெயரை எழுதினோடனே ஒரு அற்புதம் நடக்கும்படி தேவன் வச்சிருந்தாரு. காரணம் என்ன தெரியுமா? இந்த யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி வந்த ஒரு மனிதன். எந்த அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் உண்டோ, அதே அளவுக்கு யோவானை குறித்த தீர்க்க தரிசனமும் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய மேன்மையை 400 வருட இறுதியில இந்த எலிசபெத்தும் சகரியாவும் பெற்றிருப்பார். இதே போல ஒரு ஆச்சரியம் எங்க நடக்குது தெரியுமா? யோசேப்பு, மரியாள் இவங்களுடைய வாழ்க்கையில் நடக்குது. மரியாளுடைய பெயரும் யாருடைய பெயர் தான்? மிரியாமுடைய பெயர் தான் மரியாள், முன்னோர்களுடைய பெயர். ஆனா இயேசு என்று முன்னோர்களுக்கு பெயர் இல்லை. யோசுவாவுடைய பெயர் வேறு மாதிரி இருக்கிறது. அந்த பெயரினுடைய கிரேக்க பதத்தை இயேசு கிறிஸ்து வைக்கிறாங்க. அது முன்னோர்களுடைய பெயர் தான், அப்படி வைக்கிறாங்க. இங்க என்ன அப்படின்னா, எலிசபெத்து மிகவும் வயது சென்ற நிலையில நீண்ட வருடமா எதிர்பார்த்து ஒரு பிள்ளை பிறக்கிறது. மரியாளுடைய வாழ்க்கையில எதையுமே எதிர்பாராம ஒரு பிள்ளை பிறக்கிறது. இன்னும் சொல்ல போனா திருமணம் ஆகாம கணவனோடு சேராம ஒரு பிள்ளை பிறக்கிறது. 2 பேரும் சொந்தக்காரங்க. ஆனா 2 பேருடைய வாழ்க்கையில நடக்கிறது வித்தியாசமான நேர் எதிர் துருவமான காரியம். திருமணமாகி 30-40 வருடம் கழித்து இவர்களுக்கு பிள்ளை பிறக்கிறது. மரியாளுக்கு திருமணமே ஆகாமல் ஒரு பிள்ளை பிறக்கிறது.
என்ன காரணம்? இவர் வழியை ஆயத்த பண்ண வந்தவர், இதுவும் ஆச்சரியமாகத்தான் இருக்க வேண்டும். இவரோ வழியாகவே வந்தவர், இவருடைய பிறப்பு உலகத்திலே ஆச்சரியமாக இருக்க வேண்டும். தேவனுடைய திட்டம், தீர்மானம், நியமம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவர் நியமித்தபடி அப்படியே நடக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் யோசேப்பா இருக்கட்டும் நீதிமான், மரியாளாக இருக்கட்டும் பரிசுத்தமான ஒரு பாத்திரம், எலிசபெத்தா இருக்கட்டும் சகரியாவா இருக்கட்டும் குற்றமின்றி நடந்தவர்கள். யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கேட்டு விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில தான் தேவனுடைய திட்டம் பரிபூர்ணமா இந்த பூமியில நடக்குது. மற்றவங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு பத்திரமா நரகத்துக்கு போய் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது எல்லாம், நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு முன்பாக உண்மையாய் நடந்தவர்களுடைய வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் நடக்குதுன்னு இந்த மரியாதை பார்த்தவங்க, இயேசு கிறிஸ்துவ பார்த்தவங்க, யோவானை பார்த்தவங்க, சகரியா எலிசபெத்தை பார்த்தவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்பா சகரியாவுக்கு எலிசபெத்துக்கு இந்த இவ்வளவு வயசா எப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எப்படிப்பட்ட பயங்கரமான ஊழியத்தை யோவான் செஞ்சுட்டு இருக்கிறாரு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா பார்த்துட்டு பத்திரமா எங்க போய் சேர்ந்திருப்பாங்க? பாதாளத்துக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. ஆண்டவர் உங்க மேலையும் என் மேலையும் ஒரு பரிபூர்ணமான பரிசுத்தமான திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம்? சொல்லுங்க, என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். சகரியாவுக்கு எலிசபெத்துக்கும் பிள்ளை பிறந்த போது அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி. வயசான காலத்துல எவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மனுஷங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்து தேவதூதன் மூலமா பேசி ஒரு அற்புதத்தை எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்கிறார். யோவான் பேர் வச்சோன்ன ஆச்சரியம், அதிசயம். இந்த யோவான் வளர்கிறார். வளர்ந்த பிறகு துறவரத்தை மேற்கொள்ளுகிறார். உண்மை சொல்ல போனா இந்த யோவானும் ஆசாரிய வகுப்புல பிறந்த ஒரு மனிதன் எப்படி போயிருக்கணும் தெரியுமா? எங்க அப்பாவை போல நானும் தேவாலயத்துக்கு ஊழி செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூபபீடத்துக்கிட்ட போய் காத்துட்டு இருக்கணும். ஏன் முறை எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்திருக்கணும். ஆனா யோவானுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பு வேறு மாதிரி. காட்டுக்கு போனார், ஒட்டகமயிர் ஆடை அணிந்தார், காட்டு தேனை சாப்பிட்டார், காட்டு கிழங்க சாப்பிட்டார், காத்துட்டு இருந்தார். அங்கே வனாந்திரத்திலே கர்த்தருடைய வார்த்தை யோவானுக்கு உண்டானது. ஒவ்வொரு தனி மனிதன் மேலையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமான அழைப்பு வச்சிருக்கிறார். அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்கள் விரும்புகிறது போல எனக்கு ஆசாரி ஊழியமா மதிப்பு மிக்கதா பெருமை மிக்கதா அது எனக்கு வேண்டாம். கடவுள் என்ன இந்த ரூட்ல போக சொல்றாரு, அந்த ரூட்ல போனாரு, சைலண்டா இருந்தாரு. இல்லையே ஆசாரி ஊழியத்துக்கு வருவான்னு பார்த்தா இப்படி போயிட்டானே அப்படின்லாம் இருந்திருக்கும். இவங்களுடைய சிந்தனை எல்லாம் எப்படி தெரியுமா இருந்திருக்கும்? சகரியா நினைச்சிருப்பாரு, பையன் வளர்ந்தான்னா நம்முடைய ஆசாரிய வகுப்புலயே லேவி புத்திரர்லயே ஒரு பெண்ணை பார்த்து என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவனும் குழந்தை குட்டிகளை பெத்தெடுக்கணும், அவனும் ஆசாரிய வகுப்புல மேல வரணும், கர்த்தருக்கு சித்தமானா அவங்க ஆசாரியனாகவோ அல்லது பிரதான ஆசாரியனாகவோ வரணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்திருக்கும். ஆனா யோவான் நிலைமை பாத்தீங்களா? ஜெயிலுக்குள்ள தூக்கி போடுறாங்க, தலையை வெட்டி கொன்னு போடுறாங்க. எலிசபெத்தும் சகரியாவும் அன்னைக்கு உயிரோடு இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா தங்களுடைய பிள்ளையை கடவுளுக்கு என்று ஒப்பு கொடுத்தார்கள். எப்போ? 8ஆம் நாள்லயும் ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கு அதான் விருத்த சேதனை செய்யறது. என் மகன் கடவுளோடு உடன்படிக்கை செய்யப்படுகிறான், அவன் கடவுளுக்குரியவன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்துவையும் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் செய்து கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே பிதாவே உங்களுடைய சித்தத்தின்படி என் பிள்ளையை நடத்துங்க அப்படின்னு 8வது நாள்லயே ஒப்பு கொடுத்துடுறாங்க. அப்ப இந்த சகரியாவுக்கு எலிசபெத்துக்கும் தன் மகன் மேல, மகனுடைய எதிர்காலத்து மேல எவ்வளவு ஆசையும் திட்டமும் இருந்திருக்கலாம். இவங்க வயது சென்றவர்களா மாறி போனாங்க. ஆனால் யோவான் வாலிப வயசுலேயே சிரச்சேதம் செய்து கொள்ளப்படுகிறார். எந்த அப்பா அம்மா அதை தாங்கிக்குவாங்க? எந்த அப்பா அம்மா அதை தாங்கிக்குவாங்க? ஆனால் தேவனுக்காக எதையும் இழக்க ஒப்பு கொடுத்தவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை. ஆனா எல்லாரும் பெற்றுக்கொள்வதுதான் ஆசீர்வாதம்னு நினைச்சுட்டு இருக்கிறாங்க. இழப்பதும் ஆசீர்வாதம் தான். அது சரியான தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது. மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பிள்ளை மரித்து போனது அவர்களுக்கு நஷ்டம். ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் என் பிள்ளை கர்த்தருக்காக மரித்தது எங்களுக்கு லாபம். அதைத்தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் வேற ஒரு குழந்தை கிடையாது.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேற ஒரு குழந்தை கிடையாது, ஒரே பையன். அதற்கு பின்பு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்ததாக சரித்திரத்துல எந்த தகவலும் இல்லை. நான் தேடி பார்த்தேன். வயது சென்றவர்கள் அவர்களும் மரித்து போயிருப்பார்கள். அவங்களுடைய கதை அதோட முடிஞ்சதில்ல. நிச்சயமாக தேவன் பரலோகத்தில் அவர்களுக்கான ஒரு நித்திய இடத்தை வச்சிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். விஷயம் என்ன தெரியுங்களா? நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே பார்த்து பார்த்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். உலக பிரகாரமான எல்லா நன்மைகளையும் பெற்று இந்த உலகத்துல நல்லா வாழ முடியும். ஆனா தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டோமா, அதை விசுவாசித்தோமா, அதை கை கொண்டு நடந்தோமா அப்படிங்கிறதா நியாய தீர்ப்பு நாள்ல வருகிற கேள்வியாக இருக்குமே தவிர, எப்ப உன் அக்கௌண்ட்ல எவ்வளவு கோடி வச்சிருந்த, எவ்வளவு பவுன் தங்கம் வச்சிருந்த, எவ்வளவு காணிக்க கொடுத்த, எவ்வளவு தசமபாகம் கொடுத்த, இந்த கேள்விகள் வராது. என் வார்த்தைக்கு கீழ்படிஞ்சியாப்பா, அதை கேட்டிய கீழ்படிஞ்சியா, அதை ஏற்றுக்கொண்டியா, விசுவாசிச்சியா, இவ்வளவுதான் கேள்வியாக இருக்கும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி, எவ்வளவு பெரிய செய்திய பேதுரு எழுதி கொடுக்கிறாரு. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், எவைகள்? நியாய தீர்ப்பு வரப்போகுது, ஆண்டவர் வரப்போறாரு, இது கடைசி காலமா இருக்கு, எல்லாருமே பேசிக்கிறோம். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்கணுமா? கரையற்றவர்கள். ஒரே ஒரு காரியம், எந்தெந்த விதத்துல நம்மளை சரி செய்து கொள்ள முடியுமோ அந்தந்த விதத்துல நம்மை சரி செய்து கொண்டே ஆக வேண்டும். கரையற்றவர்கள், பிழை இல்லாதவர்கள். மத்த மனுஷன் நம்மளை பார்த்தா, நம்ம கிட்ட பேசினா, நம்ம கிட்ட பிழை இருக்கக்கூடாது, குற்றமற்றவர்களா. எப்படி? நோவா போல, யோபு போல, தானியேல் போல, யோசேப்பு போல, இந்த சகரியா எலிசபெத்து போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போல பிழை இல்லாதவர்களாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். 2 விஷயத்த சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. இவங்க எல்லாரும் நம் பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே 2 விஷயத்தை கடைபிடிச்சாங்க. 1, வார்த்தையை நம்பினார்கள். சொல்லுங்க, வார்த்தையை நம்பினார்கள், வாழ்க்கையிலே உண்மையா இருந்தார். வார்த்தையில் நம்பிக்கை, வாழ்க்கையில் உண்மை. எந்த வாழ்க்கையில்? மனுஷங்களுக்கு முன்னாலையும் கடவுளுக்கு முன்னாலையும் எல்லாவற்றிலும் உண்மை. எதுல நம்பிக்கை? கடவுள் சொல்லி கொடுக்கிற, பரிசுத்த வேதாகம் கற்றுக் கொடுக்கிற அத்தனை வார்த்தைகள்லையும் விசுவாசம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. அதுதான் நம்மை நியாய தீர்ப்புல தேர வைக்கும், சமாதானத்தோட அவருடைய சமூகத்துல நிற்க வைக்கும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் நல்ல ஆண்டவரே, சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை இரக்கங்கள் தொடர்ந்து எங்களை வழிநடத்தி காக்கட்டும். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம், அதை விசுவாசிக்கவும் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கவும் ஆண்டவரே, உங்களுடைய நியாய தீர்ப்பின் மூலமாக பரலோக வாழ்வுக்குள்ளே நுழையவும் சமாதானத்தோட உங்களுடைய சந்நிதியில காணப்பட ஜாக்கிரதையா இருக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எந்தெந்த விதங்களிலே எங்களை சரி செய்து கொள்ள வேண்டுமோ அப்படி சரி செய்து கொள்ளத்தக்க ஞானம், அறிவு, புத்தி இவைகளை எங்களுக்கு தாரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் எப்பொழுதும் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பரலோக பூலோக நன்மைகளால் எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். மீட்பு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.